ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, காஸ்டியூம் முதல்ல போய் மாற்றிட்டு வரலாம். என்ன மாற்றலாம்? ஓகே, நம்ம இதை வச்சுக்கலாம். ஜிராயா இருக்கே, ஜிராயா வச்சுலாடுமா? இல்லை வேண்டாம், இதை வச்சுப்போம். அப்புறம் ட்ரெஸ்ஸில் ரேவன்ஸோட காஸ்டியூமே ஃபுல்லாக வச்சுக்கலாமா? இல்லை இது ஓகே, இது வச்சுப்போம். இது நல்லா இல்லை, சரி சும்மா ஏதோ போன்ட்டு வச்சுருக்கேன். சரி வாங்க காய்ஸ், நம்ம ப்ளே பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், வந்துருச்சு. இப்போ நம்ம லாபிக்குள்ளே போக போகிறோம். ஓகே, லாபிக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, ஓ கலாஹரி மேப் வந்திருக்கா? நம்ம தான் கலாஹரியில் ரெஃபர்னி கிங் ஆச்சே. சரி போவோம். ஓகே, கலார் இருந்திருக்கு. நம்ம கலாரில் தாங்க கிங்கு. கலாரில் ரெஃபர்னியில் தான் நம்ம கிங்கு. இப்போ பாருங்கள், ரெஃபர்னியில் போய் எத்தனை கில் அடிக்கணும் மட்டும் பாருங்கள். ஓகே, நம்ம ரெஃபர்னில் குதிக்கிறோம். எத்தனை கில் எடுக்கணும் மட்டும் நீங்களே பாருங்கள் கைஸ். அதனால தான் என்ன நானே ரெஃபர்னி கிங்குன்றேன். ரெஃபர்னி ரெஃபர்னி ரிஃபினியா ரிஃபினரியா? ஐயோ, நான் தான் பேர் தப்பாக சொல்லியிருக்கேன். ஓ, எடுத்த உடனே யூஎம்பியா? ஓகே, கன்று புல்லட்டை மட்டும் நல்லா எடுத்துப்போம். ஓகே, ரிப்பேர் கிட்டு ஆர்மர்லாம் கிடச்சாச்சு. கிடைச்சதே கிடைக்குதுடா. ஓகே, பார்த்தீங்களா, ரெஃபர்னி கிங்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் வந்து கரெக்டாக மாற்றினானா? இன்னும் இது முடியலை. இப்போ பாருங்க. ஓகே, மாற்றியாச்சு கண்ணை. ஓஹோ, எனிமீஸ் இருக்காங்க. பார்த்தீங்களா காய்ஸ், நல்லா பாருங்கள். ஓ, நான் இவ்வளோ தான் யூஎம்பி வச்சு ஆடலையா? அதானே பார்த்தேன். என்னடா யூஎம்பிக்கு பதிலாக ஏதோ ஒரு சவுண்டு கேட்கேன்னு பார்த்தேன். சரி சரி, இப்போ யூஎம்பி எடுத்துக்கலாம். மறந்தே போயிட்டேங்க, யூஎம்பி எடுக்க மறந்துட்டேன். ஆஹா, யார்? ஓஹோ, சாண்டினோ போகிறா. ஆஹா, இதை ஒன்றும் நம்ம பண்ணவே வேண்டாம்ப்பா. ஓகே, எனிமி எங்கேயாவது இருக்கானுங்களாம் பார்த்துக்கோம். ப்ளஸ் இன்றைக்கி ரெஃபர்னியில் கம்மி தான் எனிமீஸு. ஓகே, ஸ்பான் ஆகிட்டான் ஒருத்தங்க. ஓகே, அவனை மறுபடியும் மேலேயே பற்றி விட்டாச்சு. இப்போ எங்கே இருக்கான்னு வர தெரியலையே. ஓகே கைஸ், லூட் எடுக்க வந்தவொடனே அடித்து பற்றியாச்சு. ஓகே, மெதுவாக அப்படியே பொறுமையாக போவோம். அப்படியே உள்ளே ஓடிடும். உள்ளே ஓடி நம்ம ஹூக்கு கண்ணை போய் வாங்கிட்டு வந்துடும். ஆஹா, ஒருத்தர் இருக்காங்க. எப்போ அடி எப்படியோ அடிச்சாச்சு. இவனை கஷ்டப்பட்டு நான் கடிச்சிட்டோம். கஷ்டப்பட்டு இல்லை, ஈஸி தாங்க. நம்ம ப்ரோ பிளேயருங்க, நமக்கெல்லாம் ஈஸி தான். எல்லாமே ஈஸி தான். ப்ரோ பிளேயருக்கு எல்லாம் ஈஸி தான். ஓகே, நம்ம ஹூக்கு கண்ணை வாங்கியாச்சு. இப்போ நம்ம ஆட்டத்தை மட்டும் பாருங்க. எத்தனை ரெஃபர்னிக்கு வந்து 3 கில் அடிச்சாச்சா? ரெஃபர்னின்னு தான் சொல்லுவேன், அது பேர் எனக்கு தெரில. ஓகே, மறுபடியும் இன்னொருத்தனையும் அடிச்சாச்சு. பார்த்தீங்களா, நம்ம தாங்க ரெஃபர்னி கிங்கே. சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. பார்த்தீங்களாங்க, ரெஃபர்னியில் வந்து எல்லாமே அடிச்சாச்சா? ரெஃபர்னி கிங்குன்னா இப்படி தான் இருக்கணும். பார்த்தீங்களாங்க. ஓகே, நம்ம டீம்மேட் பாவம் ரிவைவ் அடிச்சிடும். டேய் அப்பாடி, இந்த அப்டேட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மைசோன் ஈவெண்ட்டான், எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. சரி, நம்ம டீம்மேட் ரிவைவ் பண்ணிட்டு அப்படியே குரங்கு மாதிரி மேலே போய் ஏறிக்காதுங்க. நம்ம ஏற்கனவே ஒரு குரங்கு தாங்க, ஊக்காங்க ஒரு குரங்கு தானே. ஓகே, புல்லட்டு. ஐயோ, டே. ஓகேங்க, ரொம்ப அடி வாங்கிட்டேன் நம்ம ஆள். ஹீல் பண்ணிப்போம். இன்னியரை போட்டு ஹீல் பண்ணியாச்சு. மறுபடியும் ஹுக்கை போட்டு மேலே போயிருமா? வந்தாச்சு. ஓகே, நம்மகிட்ட இன்னொரு ஏதோ அது இன்னிலராக என்னன்னு தெரில. அது ஏதோ ஃபாஸ்ட்டாக ஓடும், அது பேர் தெரில. பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு வழியாக ரெஃபர்னியை விட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. நம்ம ஒருத்தர் சுட்டுக்கிட்டே இருந்தான், அவன் இப்போ எங்கே போனான்னு தெரில. அதே போல் ரெஃபர்னில் வச்சு ஒருத்தனை சுட்டேன்.
ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டேன், கடைசியில் தப்பிச்சிட்டாங்க. எனக்கு தான் மன உளைச்சல் ஆயிட்டு. சரி, இப்போ நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் இறந்து போகிறானுங்க, செத்து போகிறானுங்க, செத்து விளையாடுறானுங்க. அதனால் இப்போ நம்ம போய் ரிவைவ் பண்ணிடலாம். இங்கே எல்லாம் ஆமோ ஆட்டையை போட்டு வச்சுட்டானுங்க. ஆஹா, இதில் நிற்கவே கூடாது. எங்க நம்ம இடத்துலயே இத்தனை நிமிஷா? காலாஹரி என்னோட இடம்டா. ஓகே, இங்கே எதுவும் எனிமி இருக்கானுங்களா? இங்கே இல்லைங்க. நம்ம டீம்மேட்டை ரிவைவ் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம இங்கே கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருப்போம், ஏதாவது எனிமி மாட்டுறான். நான் இவங்க திடீர்னு ஒருத்தர் நம்மளை நாக்கடிச்சிட்டான். இங்கே ஏற்கனவே ஃபைட் போயிட்டு இருந்து நான் இந்த இடத்துக்கு வந்து திடீர்னு எவனோ ஒருத்தர் நம்மளை நாக்கடிச்சிட்டாங்க. வேறு எங்கேருந்து? ஓ, மேலே இருக்காப்புல. ஐயோ, நம்ம டீமில் எல்லாருமே ஆஃப்லைன் போச்சு. ஹலோ காய்ஸ், நம்ம ஒரு வழியாக டைமண்ட் எடுத்துட்டோம். நான் வெறும் டைமண்ட் தான் நினைக்காதீங்க, நான் எத்தனை ஹீரோய்க்கு அடிச்சிருக்கேன்னு இப்போ காமிக்கிட்டா. இப்போ பாருங்கள், என் ஹீரோய்க்கு அவ்வளோத்தையும் காமிக்க. ஐயோ, எப்படி போகணும்னு தெரியலையே, மறந்து போயிட்டேனே. இருங்க காமிக்க. டேய் போங்கடா, ரிவார்ட்ஸ்லாம் வேண்டாம்டா, எல்லாம் ஓட்ட ரிவார்ட்ஸு. இப்போ காமிக்க பாருங்க, நம்ம ஹீரோய்க்கு எம்பலாம் 5. அது என்னது, இந்த சிஎஸ்ல 3. சரி காய்ஸ், விட்டு கொடுக்கல, நான் மறுபடியும் இன்னொரு மேட்ச் வந்துடுறேன். ஓகே காய்ஸ், அடுத்த மேட்ச்சுக்கு வந்துட்டோம். இந்த மேட்ச் வந்து நெக்ஸ்ட் இயரால் நம்மளை இறக்கி விட்ருக்கானுங்க. பார்த்தீங்களா ஸ்கின்னை? பார்த்தீங்களா நம்ம யூஎம்பி ஸ்கின்னு? கதையாக இருக்கா? ஓஹோ, இந்த மேட்ச்சு எப்படியாவது ஜெயிச்சு இந்த மேட்ச் நான் பூயா வாங்குறேன்னா பார்ப்போம் காய்ஸ். ஓகே காய்ஸ், நான் இப்போ நம்ம டீம்மேட்ஸை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கேன். ஓகே, இவங்க எங்கே இறக்கி விட்ரு? ஐயடே, எங்கடா இறக்கி விட்ருக்க? இதுக்கு தான் நான் டீம்மேட்ஸை ஃபாலோ பண்ணுறதே எனக்கு பிடிக்காது. காய்ஸ், நமக்கு ஜம்பிஃபை 1 சிப்புள்ள MP5 கிடச்சிருக்கு காய்ஸ். டே என்னடா நீ யூஎம்பிவே விட்டுக்க. ஐ தாம்சன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டாவது ஒரு எனிமியை அடிக்க போகிறோம். ஐ அக்ஸமேட்டு. சூப்பர் காய்ஸ், நம்மளுக்கு வந்தது நல்ல யோகமாக இருக்கும் போலையே. M60. எப்படா? எவனும் ஓட்ட மாதிரி தெரியுது. டே யாராக இருக்கீங்களாடா? இல்லை, எவனும் வந்த மாதிரி இருந்து. சரி ஓகே காய்ஸ், ஒரு வழியாக நம்ம ரெஃபர்னிக்கு வந்துட்டோம். ரெஃபர்னிங். ஐயோ, ரெஃபர்னிக்கு இங்கே இருக்கனால ரெஃபர்னினே போகுது. அதாவது ஒரு வழியாக நம்ம மட் சைட்டுக்கு வந்துட்டோம். ஒரு எனிமியை பார்த்துட்டேன். நீங்கள் எனிமி அடிக்க போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊக்காங்க வச்சுருந்தீங்கன்னா ஊக்காங்க யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா திடீர்னு அந்த எனிமி உங்களை பார்த்துருப்போம், உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. உங்களை பார்த்து அவன் உங்களை அடிச்சிருவான். இதுதான் இப்போதைக்கு நான் சொல்ல போகிற டிப்ஸு. எங்கடா போனேன் காய்ஸ்? இங்கே தான் வந்தேன், எனக்கு நல்லா தெரியும். திடீர்னு மறந்து போயிட்டேன். இவன் வந்து இங்கே தாங்க இருக்கான். எங்கேயோ இங்கே இருக்கான். ஆஹா, லேக் அடிக்க. இல்லைனா ஒழுங்காக க்ளோவால் போட்டிருப்பேன். லேக் அடிக்க ரொம்ப. டேய் ஸோ முடிச்சு விட்டாங்க போங்க காய்ஸ். எனக்கு வந்து சோதனை வருங்க. போன மேட்சும் 2 பேர் ஆஃப்லைன், இந்த மேட்சும் 2 பேர் ஆஃப்லைன். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக தலைவர் நம்மளை ரிவைவ் பண்ணிட்டாரு. நம்ம எங்கே செத்தோமோ அதே இடத்துக்கு போய் இப்போ நம்மளோட லூட் அவ்வளோத்தையும் அடிக்கிறோம். இதுதான் நம்மளோட டாஸ்க்கு. போய் ஐயோ சரியாக இருக்கே. இதை சலந்தி விடுவான் பார்த்தீங்களா, அவன் பேர் தெரில. அவனை வச்சு அடிச்சிட்டான் சலந்தியை போட்டு. வேற என் ஃபோனை அந்த இடத்துல லேக் ஆகிட்டு. ஜஸ்ட் மிஸ். இறங்கும் போதே கண் எடுத்துப்போம். திடீர்னு ஓகே இல்லை, நம்ம என் லூட் எடுத்துடாதடா. எடுக்கலன்னு நினைக்கேன். இல்லை, எடுத்துட்டான். புல்லட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டான், தாம்சன் புல்லட்டை, அதாவது SMG புல்லட்டை. இப்படியே ஏன்டா எனக்குன்னே வாருங்க. பேக்கையும் எடுத்துகிட்டு போயிருக்கான். எப்பாடி தாம்சன் புல்லட் கொஞ்சோண்டு கிடச்சிட்டுக்க. நான் ஒரு கில்லாச்சும் இந்த வாட்டி அடிக்கணும் கைஸ். வெற்றிகரமாக ஒரு கில்ல பதிவு செஞ்சுட்டேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை அடித்தவன் இல்லை. ஏன்னா நம்மளை அடித்தவன் வந்து சிலந்தி கேரக்டர் வச்சுருந்தான். மேலே சண்டை நடக்குது. மேலே ஒருத்தன் இருக்கான். ஆஹா, நம்ம டீம்மேட் நான் கடிச்சிட்டான்.
எங்கள் இந்த இடத்துல அதிக பேர் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. வேறு இந்த இடத்துல வேறு ஜோன் வேறு வந்துட்டா பிரச்சனை. டக்குன்னு இந்த இடத்த முடிச்சுட்டு போயிடணும். இந்த இடத்துல உள்ள லூட்டாவளத்தையும் அடிச்சுட்டு வேறு இடத்துக்கு கிளம்பிடணும். எங்கள் ஜோன் போட்டானுங்க. ஆனால் பிரச்சனை எங்கள் ஒருத்தன் இருந்தான். இப்போ அவனை போய்ட்டு அவன் மட்டும் என் கண்ணில் கிடச்சான்னா ஒரு கில்லு எடுத்துருவேன். சார் நம்மளை அடித்தவன் எவனா மாட்டுவானான்னு பார்த்தா நம்மளை அடித்தவன் ஒருத்தனும் மாற்ற மாட்டேங்கானுங்க. எங்கே போனான்? நம்மளை அடித்தவன் ஒருத்தன் எவனோ அடிக்கான். நம்ம டீமில் அடிச்சிட்டான். வேறு லெவல்டா. ஓகே கைஸ், நம்ம இது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் இங்கே ஒருத்தனை பார்த்தேன். அதுக்கு தான் இருக்கேன் அவன் அடிக்க. அவன் எங்கே போனான்னு தெரில. இங்கே ஏதோ ஓடுனான். அவன் என்னையே பார்த்துடக்கூடாது. இப்போ அதுதான் பிரச்சனை. ஏன்னா அவன் பார்க்க கொஞ்சம் நல்ல பிளேயர் மாதிரி தான் இருந்தான். ஓகே கைஸ், ஒருத்தர் இறங்குறான். என்ன கைஸ் க்ளோவர் போட்டான்? இங்கே எனிமி இருக்காங்க. ஏகப்பட்ட எனிமி. ஆஹா, ஒரு எனிமி நம்மளை துரத்தி தான் வாரான். ஏன்னா எப்படி பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்த்துட்டேன். நம்ம இருக்கிறத பார்த்துக்கிட்டு வராங்க. ஆமாம், நம்மளை துரத்தி தான் வரான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க க்ளோவால் போட்டான். நம்ம வேகமாக ஓடிப்பே கில் எடுத்துருவோம். எங்கெங்க ஓடுனா? எங்கடா போன தப்பிச்சு? அவங்க இங்கே போயிட்டாங்க. அஜோ. ஓகே, அவனை நாக்கடிச்சிட்டோம். கில்லியும் செக்யூர் பண்ணியாச்சு. ஓகே, நம்மளை சுற்றி இப்போதைக்கு எனிமீஸ் இருக்கானுங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் இதுக்கு மேலேயும் வர வாய்ப்பு இருக்குது. ஒருத்தன் பக்காவாக லுட் அடிச்சுட்டு போகிறான். எப்படி பார்த்தேன்னா மேப்பில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம டீம் டவுன். அஜ்ஜோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவனையும் நம்ம கொண்டுட்டோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் இறப்போம்னு நினைக்கிறேன் கடைசியில் எப்படியும். ஆஹா, எங்கே அவனும் இருக்காங்க. பார்த்துட்டேன். சாண்டி தான் போட்டிருக்கான். இந்நேரத்துக்கு சாண்டி தான் போட்டு போயிடுவான் அவன். அதனால நம்மளும் போயிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பெரிய ஒரு 4th கிரேட் நிஞ்சா வார் நடந்துட்டு இருக்கு. இங்க அட அரமண்டலுங்களா? ஏங்க சரி பாய் கைஸ்.